ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு தான் பொண்டாட்டி இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பொறாமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆண்கள் ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட் போட்டுடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது முத்து வந்துட்டு அந்தளவுக்கு தாங்குறாரு. அது ஏடிஎம் கார்டு, செக் புக்கெல்லாம் கையில் கொடுத்தோடனே ஆனந்த கண்ணீரே வந்துச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு ஸ்ருதிக்கு ரவிக்கும் அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க. எதுக்குங்க எங்களுக்கு இப்போ அவசரமாக தரீங்கன்னு சொல்லி கேட்டால், சொந்தத்துக்குள்ளே பணம் கேட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுவும் அவங்கள்ட்ட அமௌண்ட் இருந்தாலும் வேறு யாரோட காசு மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த காலம் கலிகாலம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து சொந்தத்துக்குள்ள நாங்கள் காசு கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, திரும்ப நீங்களாக கேட்கறதுக்குள்ள நாங்களாக கொடுக்கறது தான் எங்களுக்கான மரியாதைங்கிறாங்க. சும்மா வா வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த செக்கை ஃபில்லப் பண்ண போனால் நம்ம மனுஜ் ஒரு பக்கம் அதெல்லாம் உனக்கு தெரியுமான்றாங்க. கண்ணா நான் அந்தளவுக்கு படிச்சிருக்கேன் கண்ணான்னு சும்மா நோஸ் கட் பண்ணி விட்றாங்க. அப்படியே தெரியலன்னா வேறு யார்கிட்ட கேட்போம், உன்ட்ட கேட்க மாட்டேன்ட்டாங்க. சும்மா மூக்குடைஞ்சி கீழே விழுவுது பார் தம்பி, எடுத்து ஓட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கறது என்ன, 2 பேரும் மாற்றி செல்ஃபி எடுக்கிறது என்ன, அதை பிடிக்கிறது என்ன, அடே என்ன ஒரு கண்குள்ளா காட்சி. இதை பார்த்தோன்னே ஒருத்தருக்கு வயிறு எரிஞ்சு ஏஞ்சி போயிட்டாங்க. யாராக இருக்கும், நம்ம விஜயா தான், வேற யாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் நம்ம ரோஹிணி வந்து கடையில் வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டலன்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா மனோஜ் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அவங்களும் வந்துட்டாங்க. கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. தேவையா கண்ணு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வித்யாவுக்கு லவ் அப்படியே பறக்குது. இப்போ தான் காதல் முளைக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. தம்பி பிரியாணி கொடுத்து கரெக்ட் பண்ணுறியாப்பா, எல்லாரும் அல்வா கொடுப்பாங்க, நீ என்ன வித்தியாசமாக பிரியாணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி. இது புது 2K ட்ரெண்டுப்பா, பிரியாணி தான்ப்பா ட்ரெண்டு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கேட்குறாங்க. ஃபோனை கேட்டோன்னே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா பல உண்மைகள் வெளியே வருமோ இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.